Let's Win TV viewers, this is Rajisubramanian, Managing Director of SSV Academy. மாணவர்களே, உங்களால் வகுப்பில் ஆங்கிலம் பேச முடியவில்லையா? உங்களுடைய பதவி உயர்வுக்கு ஆங்கிலம் தடையாக உள்ளதா? Don't waste your time. Meet today Rajisubramanian Spoken English Academy, Nanganallur and Adambakam. No grammar, 100% practical course. Our special package, elementary level, voice modulation and accent training. Yes, all three now in one course. Improvement now possible in 2 days. Our other courses, improve your conversational skills with advanced vocabulary and public speaking. Special batches for students, homemakers and working professionals. Rajisubramanian Spoken English DVD also available. Now offer price only at $399. உங்களுக்கு இங்கிலீஷ் வர வரைக்கும் நாங்க உங்களை விடவே மாட்டோம். So I'm back with another new lesson. Before move on to the lesson, நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துட்டு லெசனுக்குள்ள போனா உங்களுக்கு நல்லா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம வாஸ் அண்ட் வேர் எப்படி வந்து சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் எல்லாமே வாஸ் அண்ட் வேர் யூஸ் பண்ணணும். எங்கே வந்தாலும் ஐ வாஸ் ஓப்பன் த டோர், ஐ வாஸ் க்ளோஸ் த டோர், இல்லை ஐ வாஸ் மெட் மை ஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வாஸ் தான் நெக்ஸ்ட் போடணும் அப்படிங்கிறது உங்கள் மைண்ட்குள்ளே இருக்குது, பட் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி உங்களோட மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ணி இந்தந்த மிஸ்டேக்ஸ் தான் ஸ்டார்டர்ஸ், ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே பண்ணுறீங்க. ஸோ அதை கரெக்ட் பண்ணால் ஈஸியாக நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் பற்றி பேசலாம். அதாவது நேத்திக்கு நடந்த ஒரு விஷயம், இன்னொன்று நீங்கள் எந்தெந்த பிளேஸில் இருந்தீங்க, எப்படி இருந்தீங்க, அப்படி இருந்தீங்கன்னு வரக்கூடிய சென்டென்சஸ் எல்லாமே யூ ஹாவ் டு யூஸ் திஸ் வாஸ் அண்ட் வேர். என்ன யூஸ் பண்ணணும்? வாஸ் அண்ட் வேர். ஸோ நேத்திக்கு எங்கெல்லாம் இருந்தீங்க? ஸோ ஒரு சின்ன டைம் டேபிள் போட்டு பாருங்கள், ரீகால் பண்ணி பாருங்கள். ஸோ நேத்திக்கு 9 o'clock எங்கே இருந்தீங்க? ஸோ நான் வீட்டில் இருந்தேன். இல்லை 10 o'clock எங்கே இருந்தீங்க? நான் டெம்பிளில் இருந்தேன். சரி 11 o'clock என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரி நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன், எல்லாம் ஒர்க் பார்த்தேனா, ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாமே இந்த வாஸ் அண்ட் வேரில் வரும். சரி, ஏன் ஓப்பன்ட் போட்டு பேசக்கூடாது? ஐ வாஸ் ஓப்பன்ட் அந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் ஏன் பேசக்கூடாது? ஸோ அதெல்லாம் இன்னொரு கேட்டகரியாக பிரிச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்சஸ் எல்லாமே வாஸ் அண்ட் வேர். இதில் வேர்புன்னு பார்த்தீங்கன்னா வாஸ் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேர்பாக இருக்குமே தவிர இந்த வேறு ஓப்பன், க்ளோஸ் இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நேற்றுக்கு எங்கெல்லாம் இருந்தீங்கிறத ரீகால் பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட் இது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்தேன்னா உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு 50-100 சென்டென்சஸ் வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு த லெசன். ஆம் டைப் ஆஃப் சென்டென்சஸில் பார்த்துருக்கீங்க, ஐம் லேட் அப்படிங்கிறது போடுவீங்க. ஐம் லேட். ஸோ ஐம் லேட் அப்படிங்கிறது இப்போது இந்த சுச்சுவேஷனில் நான் பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அதாவது நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் ஐம் லேட். சப்போஸ் நான் நேத்திக்கு லேட் அப்படின்னு நான் உங்களை கேட்குறேன், நேத்திக்கு நான் லேட், நீ லேட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ இதெல்லாம் ஷார்ட் ஆன்சர்ஸில் நம்ம பார்த்தாச்சு. சப்போஸ் நியூ வியூவர்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட ஓல்டு லெசன்ஸை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐம் லேட் அப்படிங்கிறது இப்போ பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸு. சப்போஸ் நேத்திக்கு 9 o'clock நான் லேட் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் டேஷ் போட்டிருக்கேன். ஸோ நான் அப்படிங்கிறதுக்கு ஐ யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் லேட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், லேட். ஸோ லேட்டுக்கு உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு வேர்டு. ஸோ இதில் நடுவில் என்ன வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டேஷ் போட்டிருக்கேன். அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள், த வெதர் இஸ் குட் டுடே. இன்னைக்கு சில்லுன்னு வெதர் இருக்குது, ரொம்ப கூலாக இருக்குது. ஸோ நான் இப்போது என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறேன் த வெதர் இஸ் குட் டுடே அப்படின்னு. இப்போது என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணுறா, நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிற ஒரு சென்டென்சஸ்க்கு வேணால் நான் என்ன சொல்லலாம்? த வெதர் இஸ் குட் டுடே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பாஸ்ட் டென்ஸில் என்ன சொல்லணும்? சப்போஸ் என் ஃப்ரெண்ட் வந்து நேத்திக்கு வெதர் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அந்த மாதிரி சென்டென்சஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம்.
ஸோ த வெதர் டேஷ் போட்டு குட் எஸ்டர்டே, நேத்திக்கு பற்றி நம்ம பேச போகிறோம். அண்ட் தேர்ட் ஒன், ஐம் டயர்டு. ஐம் ஸோ டயர்ட், ரொம்ப டயர்டாக இருக்கேன். இப்போது ஜஸ்ட் காஃபி சாப்பிட போகலாமா அப்படின்னு என் ஃப்ரெண்ட் கேட்குறா. நான் சொல்கிறேன், நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஐம் ஸோ டயர்டு. இப்போ பேசுகிறேன், என்னோடய ஃப்ரெண்ட் என்னோட முன்னாடி நின்றுட்டுருக்கா, இப்போ பேசுகிறேன் நான் இந்த சென்டென்ஸ், ஐம் ஸோ டயர்டு. சப்போஸ் நேத்திக்கு நான் டயர்டாக இருந்தால் என்ன போட்டிருப்பேன்? ஸோ இதுதான் உங்களோட கொஸ்டின்ஸ். ஸோ இதோட ஆன்சர்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போது இன்னைக்கு அட் ப்ரெசண்ட்டில் இந்த சென்டென்சஸ் எல்லாமே போயிட்டு இருந்தா ஐம் லேட் அப்படிங்கிறத நீங்கள் பேசலாம். நெக்ஸ்ட், நேத்திக்கு நான் லேட் அப்படின்னா, சப்போஸ் நான் உங்களை கேட்குறேன், நீ கவிதாவை மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐயோ நான் லேட் ஆச்சு நேத்திக்கு, அதனால் நான் மீட் பண்ணலை. ஸோ நான் மீட் பண்ணலை அப்படிங்கிறது எப்படி பேசணுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் பார்க்கலாம். பட் நான் லேட் அப்படிங்கிறத எப்படி பேசுறது? ஸோ நேத்திக்கு லேட் அப்படிங்கிறதுனால ஐ வாஸ் லேட். ஐ வாஸ் லேட். நீங்கள் இதில் என்ன ஆட் பண்ணிக்கலாம்? ஐ வாஸ் லேட் எஸ்டர்டே, யூ கேன் சே. இந்த மாதிரி சென்டென்சஸ் பேச போகிறீங்க. செகண்ட் ஒன், த வெதர் இஸ் குட் டுடே. இப்போது வெதர் ரொம்ப நல்லா இருக்குது. இதே இது நேத்திக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லணும்னு நான் நினச்சேன். நான் என் ஃப்ரெண்ட் வந்து நேத்திக்கு வெதர் எப்படி இருந்தது அப்படின்னு ஃபோனில் கேட்குறா. நேத்திக்கா வெதர் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ த வெதர் வாஸ் குட் எஸ்டர்டே. த வெதர் வாஸ் குட் எஸ்டர்டே. ஸோ த வெதர் வாஸ் குட் எஸ்டர்டே. So when you look at this third example, I'm tired. So I'm tired. So I'm tired அப்படிங்கிறதுல என்ன யூஸ் பண்ணணும்? நான் இப்போ டயர்டாக இருந்தால் you can say it like I'm so tired. You can say it like this. Suppose நேத்திக்கு டயர்டாக இருந்தேன் அப்படின்னா you have to say I was tired. I was tired. ஸோ இது நேத்திக்கு நடந்த சென்டென்சஸை எப்படி வந்து வாஸ் அண்ட் வேர் யூஸ் பண்ணி பேசுறது. ஸோ இங்கே எல்லாமே வாஸ் டைப் ஆஃப் சென்டென்சஸ் தானே போட்டிருக்கீங்க மேம், வேர் டைப் ஆஃப் சென்டென்சஸ் ஒன்றுமே போடல அப்படின்னு சொல்லி கேட்குறது எனக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வாஸ் வேர் இன்னும் டீப்பாக டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ இப்போ வாஸ் எங்கே யூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். என்ன மாதிரி சென்டென்சஸ் வந்து நேத்திக்கு நடந்த சென்டென்சஸ் எல்லாமே எப்படி பேசுறது. ஸோ ஐ வாஸ் அட் ஹோம், 9 o'clock எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் யூ கேன் சே ஐ வாஸ் அட் ஹோம். 10 o'clock எங்கே இருந்தீங்க அப்படின்னா ஐ வாஸ் அட் டெம்பிள். இல்லை 3 o'clock எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ஐ வாஸ் இன் மை ஆஃபீஸ். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாமே வாஸ் டைப் ஆஃப் சென்டென்சஸ். இதில் இன்னும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நான் ஒரு வேர்ப் கூட யூஸ் பண்ணலை. அதாவது பக்கத்தில் இருக்கிற வாஸ் தவிர நான் ஓப்பன், க்ளோஸ், காஸ்ட் இந்த மாதிரி எந்த வேர்புமே நான் யூஸ் பண்ணலை. ஸோ இதை நல்ல மைன்யூட்டாக வாட்ச் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோடய லெசன்ஸை கண்டினியூவாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா புரியும். ஸோ லெட்ஸ் வீன் டிவியை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான லெசன்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.